புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தினமல நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். நடிகையும் அரசியல் பார்வையாளருமான கஸ்தூரி நம்மோடு இணைந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். பேட் கேர்ள்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண் தான் சுதந்திரமாக இருக்கணும், தனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழணும், அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எதையுமே தாண்டி அவங்க வாழ்றாங்க அப்படின்றது ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கு மேல இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்ணாக அவர் காட்டப்படுகிறார். இப்ப இதுக்கான சுதந்திரமும் எப்படி? குறிப்பிட்ட சமூகம் பிராமண சமூகம் அவங்க நாம வச்சுக்கிட்டு வராங்க. திருச்சூர் நம்ம ஜெயலலிதா மேடம் நெத்தியில வைப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பொட்டு வச்சுட்டு வராங்க. அவங்க நிறைய குறியீடுகள் இருக்கு. ட்ரெய்லர்ல ஒரு நிமிஷ ட்ரெய்லர்லயே இத்தனை தெளிவான குறியீடுகள் இருக்கும்போது படத்துல இன்னும் எவ்வளவுலாம் வரப்போகுதுன்னு தெரியல. அது படத்துக்கு மிக அவசியமா, இந்த கதைக்களம் படத்துக்கு மிக அவசியமா அப்படிங்கறத நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த படமே அவசியமா? நீங்க பெண்ணுரிமை பேசுறீங்க, ஒரு பெண் அப்படின்னு நாம இது பெண்ணுரிமை எல்லாம் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா இது வயசு கோளாற பத்தி எடுக்கப்பட்ட பல தமிழ் படங்களுடைய கடைசி அவதாரம். நமக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர் படங்கள் இது ஒன்றும் முதல் முயற்சியெல்லாம் கிடையாதுங்க. அப்பப்போ வரும். நிறைய படங்கள் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இப்போ அந்த பேர்கள்லாம் வரும். அஞ்சரைக்குள்ள வண்டி அப்படியெல்லாம் படம் எடுப்பாங்க. அப்புறம் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு ஒரு படம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு எல்லாருமே அந்த மாதிரி படங்களாவே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்தை வச்சு அதே போல டபுள் மீனிங் எல்லாம் வச்சு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்து அந்த படின்றல ஒரு வயசு அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்ற மாதிரியான காட்சி அமைப்பு இருக்கு. அதுதான் இருட்டு அறையில் முருட்டு குத்து இப்படி எல்லாம் படங்கள் நமக்கு வந்திருக்கு. சோ இந்த வயசு கோளாரோ இல்லைன்னா பாலியல் இச்சைகளை வெளிச்சம் போடுறதோ தமிழ்நாடு படத்துல நிறைய வந்திருக்கு. அதுல ஒரு படம் ஹிட் ஆகும், மீதி 99 படத்தை மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, இந்த படம் பெண்ணுரிமை பேசக்கூடிய படம் இல்ல, வயசு கோளாற நியாயப்படுத்தக்கூடிய அல்லது வயசு கோளாற சித்தரிக்கக்கூடிய ஒரு அசட்டு பெசட்டு படம். சரிங்களா? இதுல பெண்ணுரிமை, அது பெண்ணுரிமைனா அந்த டைரக்டர் பொண்ணு சொல்லிச்சான்னு தெரியல. ஆனா அதுக்கு ஆதரவா ப்ரமோஷன்ல இது போஸ்ட் போட்ட சில இயக்குனர் சிகாமணிகள்லாம் இது ஒரு ரிஃப்ரெஷிங் போல்ட் டேக் அபவுட் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் விமென் இன் டுடேஸ் சொசைட்டி. என்ன ஸ்ட்ரகிள்? விதவை பெண் ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக பாடுபட்ட ஒரு பெண்ணின் கதையா இது? என்ன ஸ்ட்ரகிள்? போற இடத்துல, வேலை தேடி போற இடத்துல பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி அதை தைரியமாக ஆட்கொண்ட ஒரு பெண்ணின் கதையா? படிக்கவே கூடாது என்று மதத்தின் பெயரால ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பெண் தடைகளை எல்லாம் உடைத்து பெரிய படிப்பு படிச்ச ஒரு பெண்ணின் கதையா? என்னது இது? 10ஆம் கிளாஸ்ல படிக்கிறதுக்கு பதிலா ஏதோ பசங்க பின்னாடி அலையிற ஒரு ஒரு அவுசேரி பெண்ணுடைய கதை. இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? சினிமால எந்த சினிமாவுமே நாட்டுக்கு முக்கியமான்னு கேட்டா இல்லப்பா. எல்லா சினிமாவும் கிளாஸ் ரூம்ல லெசன் கிடையாது, அது பாட புத்தகம் கிடையாது, சினிமா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாருங்கன்னு நம்ம சொல்லுவோம். இதையும் அப்படி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாக்குற அளவுக்கு படம் இருக்குமான்னு எனக்கு ட்ரெய்லர்ல ரசிக்கும்படியான காட்சிகள், இந்த படத்துல ஏதோ நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி எந்த காட்சியுமே இல்லை. வாந்தி எடுக்கிற மாதிரி காட்சிகள் தான் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்வலமாக வந்துச்சு. நீங்க பெண்ணுரிமை சரி விடுங்க, வெறும் ஒரு பெண்ணுடைய வயசு கோளாற நீங்க படமா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதுவே பிரச்சனை தான், மிகப்பெரிய பிரச்சனை தான். ஏன்னா ஆண்களை எல்லாரையும் வெட்டி போட்டுருணும் அப்படின்னு ஒரு டைலாக், என்ன we should kill all these guys ஏதோ ஒண்ணு அப்படி ஒரு டைலாக் ட்ரெய்லர்ல. காட்சியில எப்படி இருக்கும்னு தெரியல, ட்ரெய்லர்ல வேணும்ட்டு அதை மட்டும் அந்த ஒரு வன்மத்தை
நீங்க காட்டுறீங்க. அதே போல அந்த நான் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறத ட்ரெய்லர்ல காட்டுறீங்க. அந்த பொண்ணு அப்புறம் அ உறவு கொள்வதை எல்லாம் வந்து ட்ரெய்லர்ல காட்டுறீங்க. அ ட்ரெய்லரே வந்து ஒரு குட்டி மினி ப்ளூ ஃபில்ம் மாரி இருக்கு அந்த ட்ரெய்லரு. அ இத வச்சுட்டு நம்ப என் படத்த வந்து ட்ரெய்லர வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒருவேள நம்ம இப்படியெல்லாம் பேசணும், அந்த பப்ளிசிட்டி, கான்ட்ரோவர்சி வேணும் அப்படின்னு நெனச்சு அப்படி ட்ரெய்லர் கட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் ட்ரெய்லர பொறுத்தவரைக்கும் எல்லா காட்சிகளுமே முகம் சுளிக்கும் அளவுல தான் இருக்கு. ஏன்னா, ஒரு ஸ்கூல் பாக்ஸோங்க இது. பாக்ஸோ பிரச்சனைங்க இது. ஸ்கூல் பசங்க 2 பேரும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ்ல படிக்க நண்பா, தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் தமிழ் பெற்றோருக்கு இருக்கு. தமிழர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, ஊர் கிடையாது, உடை கிடையாது. தமிழர்களுடைய அடையாளம் அவங்க படிப்புக்கு குடுக்குற முக்கியத்துவம். எங்க போனாலும் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற பேரு தமிழர்களுக்கு இருக்கு. குறிப்பா அதுல தமிழ் பிராமண சமூகத்துக்கு அது மிக அதிக அளவுல இருக்கு. படிக்க போற இடத்துல நீ வந்து ஊர்மேய போற அப்படிங்கிறத வந்து பெருமையா 2 ஹவருக்கு படமா எடுத்து காட்டுறத யாருமே விரும்ப மாட்டாங்கங்க. அண்ட் இது உண்மை. நம்ம இருக்கிறத தானே காட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இருக்கிறது எதையும் அப்படிலாம் நீங்க காட்டிறலையே. நாட்டுல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அண்ணா யுனிவர்சிட்டியில இருக்கிறவங்க சமூகம் என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஞானசேகரனோட ஜாதி என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க இந்த பொண்ணு பிராமண சமூகத்தை தனியாக அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த கதையில் எங்கு வந்தது? ஆச்சாரமான குடும்பத்திலேருந்து ஒரு அவுசேறு பொண்ணு போனா அப்படிங்கிறது தான் கதைன்னு சொன்னா, சிறந்த பக்திமிக்க குடும்பங்கள், சிறந்த ஒழுக்கமிக்க குடும்பங்கள், பிராமண சமூகத்த தவிர வேற எந்த சமூகத்திலும் தமிழ்நாட்டுல இல்லன்னு இந்த பொண்ணு நெனைக்குதா? இந்த டைரக்டர் பொண்ணு நெனைக்குதா? இல்ல வெற்றிமாறன் நெனைக்கிறாரா? ஒழுக்கமான குடும்பம் சொன்னா நீங்க உடனே பிராமண குடும்பத்த தான் காட்டுவீங்களா? அதுலேருந்து ஒருத்தி போனா தான் உங்களுக்கு வந்து அந்த 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 வித்தியாசத்த காட்ட முடியுமா? அப்படி சொன்னா அது தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தன பேருக்குமான ஒரு இழிவு. ஒரு சமூகத்தை இழிவு பண்ணல இந்த பொண்ணு. சரி, நான் வந்து ஒரு பிராமின் கேர்ளு. அந்த டைரக்டர் சொல்லியிருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்த நான் எடுத்திருக்கேன். புரியுது நமக்கு. அந்த பொண்ணு தன்னுடைய கதைய அவங்க எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கூட ஸ்பீச் எல்லாம் கூட குடுத்தாங்களே. பெண்ணுன்னா எப்பவுமே தாயா எதுக்கு பார்க்கணும்? உத்தமியா எதுக்கு பார்க்கணும்? பத்தினியா எதுக்கு பார்க்கணும்? தியாகம் செய்றவங்களா எதுக்கு பார்க்கணும்? அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை எல்லாம் உடைச்சு எரிஞ்சு சுதந்திரமா ஏய் ஏதாவது பெண்ணுன்னா கடவுளா பாக்குற பூமிங்க இது. ஆமா, என்ன பார்க்கணும்? ஆண்களை ஏற்கனவே நம்ம தருதலையா பார்க்கிறோம், குடிகாரங்களா பார்க்கிறோம், அடிதடி சச்சரவுக்கு போறவங்களா பார்க்கிறோம். பெண்கள் தான் குடும்பத்துல பொறுப்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் யதார்த்த நிலைமையும் கூட. ஒவ்வொரு வருஷமும் பள்ளிக்கூடத்துல மார்க் ஷீட் வரும்பொழுது நம்ம பார்க்கிறோம். இந்த வருடமும் மாணவிகளே முதலிடம் அப்படின்னு நீங்க தானே போடுறீங்க. தினமலர்ல தலையங்கம் போடுறீங்கல்ல. அதானே உண்மை. இந்த வருடமும் ஸ்கூல்ல இருந்து படிக்காமல் பிள்ளை பெற்றுக்கொள்ள மாணவிகள் ஓட்டம் அப்படின்னு எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா? அவங்க பெற்றோர்கள் வாய கட்டி வயித்த கட்டி 3 தலைமுறைக்கு முன்னாடி என்னுடைய பாட்டிக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்குள்ள அடுப்படிக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த தலைமுறையில பெண்கள் மிகப்பெரிய படிப்பு, மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி சித்தரிச்சா நல்லா இருக்குமோ அதையெல்லாம் விட்டுட்டு இதுதான் கருத்து சுதந்திரம், இதுதான் கற்பனை வளம், இதுதான் வந்து சினிமாவில் முற்போக்கு சிந்தனை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப எனக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குங்க. நீங்க கருத்து சுதந்திரமா இந்த மாதிரி கன்றாவி படம் எடுத்தீங்கன்னா நாங்க கழுவி கழுவி ஊத்துவோம், காரி காரி துப்புவோம். அதுவும் கருத்து சுதந்திரம் தானே. இந்த மாதிரி படங்களை யாரும் பார்க்க அன்னபூரணின்னு ஒரு படம் வந்துச்சு. இப்படிதான் பேத்தலா ஒரு படம், உலகத்திலேயே இல்லாத ஒரு படம். அதுலயும் வந்து ஒரு பிராமின் குடும்பத்தை தான் வந்து இவங்க ஒரண்டைக்கு இழுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து வெஜிடேரியன், அது பிரியாணி செய்யுது, பிரியாணி செய்யும் போது நமாஸ் பண்ணுது. அதையெல்லாம் முஸ்லிம் கூட பார்க்கலங்க. நமாஸ் பண்றவங்க அந்த படத்தை பார்க்கல. அவங்களுக்கும் அது இழிவுபடுத்துற ஒரு விஷயம் தான். பிரியாணி பண்றதுக்காக ஒரு பொண்ணு நமாஸ் பண்ணுதுன்னு சொன்னா யாராச்சும் அது வந்து அது ஒரு நல்ல விஷயமா?
இஸ்லாமியர்களையும் வந்து ஒரு கொச்சைப்படுத்துற ஒரு விஷயம். அந்த மாதிரி படத்தை ஒட்டுமொத்தமா மக்கள் புறக்கணிச்சாங்க. எந்த அளவுக்கு புறக்கணிச்சாங்கன்னா, அது வியாபாரம் ஆகல. நெட்ஃபிளிக்ஸ்ல அது வந்து வாங்கினவங்க கூட அதை போடல. அதே போல இந்த மாதிரி படங்களுக்கும் பொருளாதார ரீதியில இதுக்கெல்லாம் வந்து பணம் போட்டவன், படம் எடுத்தவனை எல்லாம் பொருளாதார ரீதியில பாதிப்புக்கு உள்ளாக்குனா, இதெல்லாம் வந்து ஜனங்க புறக்கணிச்சாலே இது பாதி இருக்காது. ஆனா வன்மையா கண்டிக்கிறோம். இது போல ஆவுன்னா தேவையில்லாம பிராமண சமூகத்தை இழுக்கிறத வன்மையா கண்டிக்கிறோம். அதுலயும் முக்கியமான பாயிண்ட், அமரன்னு சொன்னா முகுந்த வரதராஜனோட அடையாளத்தை நீங்க அடிப்பீங்க. அவரை ஒரு வீரரா, வலிமையானவரா, தேசப்பற்று மிக்கவரா, ஒரு ஹீரோவா நீங்க பிராமணனை காட்ட உங்களுக்கு வந்து வலிக்கும். சூரரை போற்றுல பேருல மாத்தி ஹீரோவை வந்து மாறன்னு பேரை மாத்தி அவரை கம்ப்ளீட்டா அவரோட அடையாளத்தையே அடிச்சு வில்லனா பிராமணா சித்தரிப்பீங்க. ஹீரோயின்ஸ பிராமண பெண்கள் ஹீரோயின்ஸா இருப்பாங்க. எப்போ? ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிற காதலிக்கிற பிராமண பெண்களா இருப்பாங்க. இது நம்ம ஆளு, சாமி, ராஜா, இப்படி பல இடங்கள்ல. ஏன்னா அவங்களதான் வந்து நீங்க வடக்கத்திய ஹீரோயின்ஸை வச்சு அவங்கள நம்ப வைக்க முடியும் இல்லையா? நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த கதாபாத்திரத்துல நீங்க நடிக்க வைப்பீங்க. அவங்க இல்லைன்னா கிரண் மாதிரி கேரக்டர்ஸ் காமெடிக்கு நியூ படத்துல கிரண் மாதிரி மடிசார் மாமினா உடனே ரெண்டா மாமி அப்படின்னு நீங்க படம் எடுப்பீங்க. இதை எல்லாத்தையும் நாம வந்து சிரிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம். இதனால பெரிய பிரச்சனை இல்ல, இதனால பெரிய ஆபத்து இல்ல, இதனால ஒரு 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 சாதிக்கு வந்து அந்த சாதிக்கு இந்த மாதிரி பேத்தல்களால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி படங்கள்ல பிராமண சாதிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படங்க. விஸ்வரூபம் திரைப்படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டது, எவ்வளவு திருத்தங்களை எதிர்கொண்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பவுமே ஒரு ட்ரெய்லரே வந்து இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னா இதற்கான எதிர்ப்பு, இந்த அளவிற்கு வலுவான எதிர்ப்பு அப்படின்றது வரும்போது அரசு எப்படி இதுல நடந்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இந்த அரசு தானே அவங்களே இந்த படத்துக்கு யார் இந்த அரசு தானே, இந்த அரசுடைய ஊக்கம் இல்லாம இப்ப இதெல்லாம் வருது. படத்தோட தயாரிப்பாளர்கள் யாரு, படத்தோட பைனான்சியல் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? எல்லாருமே வந்து முற்போக்கு சிந்தனை, பகுத்தறிவு குரூப், பெரியாரிசம் பேசுறவங்க அந்த குரூப் தானுங்க. சென்சார் போர்டை தாண்டி தானே மேடம் வந்திருக்கு. இப்போ விஸ்வரூபம் பிரச்சனைக்கு என்ன சொன்னாங்கன்னா, சென்சார் போர்ட்டை வாங்கி சர்டிபிகேட் வாங்கிடுச்சுன்னு தான் வாதமா வைக்கப்பட்டது. ஆனா மக்கள் மத்தியில குறிப்பிட்ட ஒரு அவங்களை புண்படுத்துறதா இருக்குன்னு சொல்லி திருத்தங்கள் செய்யப்பட்டது. அதுதான் புரட்சி தலைவி. சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும், ஒரு சமூகத்துக்கு எதிரான எந்த ஒரு கான்ட்ரவர்சியா இருந்தாலும் அவங்க அதை ஏற்கல. அது படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களுடைய சந்தேகம் வந்து பேசிஸ் இல்லாதது அப்படின்னு படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது. பட் படம் வெளியே வரதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அவங்க வந்து இதுக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. அம்மா வந்து அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸை மதிச்சு படத்தை வந்து விடல. ஏங்க இந்த படத்துக்கே கேட்கிறேன், இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கிறது ஆவுன்னா இதுவரை கேட்பாங்க, நீங்கெல்லாம் எதுக்கு இப்படி பொங்குறீங்க? இந்த படத்துல வந்து எடுத்தது ஒரு பிராமின், நடிச்சது ஒரு பிராமின், அந்த பொண்ணே வந்து ஒரு பிராமின் கேர்ள் தான். என்ன பண்றது? இந்த மாதிரி இப்ப வந்து நிறைய பேரை வந்து வளர்த்து விடுறாங்க. அது இந்த அரசுல வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நிறைய பேரை வளர்த்து விடுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா கரடியே காரி துப்பிருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் அவங்களுக்கு. நான் அந்த பொண்ணை கேட்கிறேன், அந்த பொண்ணு பேர் என்ன, அஞ்சலி சிவராமன். அந்த அஞ்சலி சிவராமனை நான் கேட்கிறேன், இந்த படத்துல நீ நடிச்சல்ல, இதே மாதிரி ஒரு பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தலித் பெண்ணுடைய கதையிலயோ இல்ல ஒரு கிறிஸ்துவ பெண்ணுடைய கதையிலயோ முஸ்லிம் பெண்ணுடைய கதையிலயோ நீ வந்து நடிச்சிருப்பியா? அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நீ ஏத்து நடிச்சிருப்பியா? வாய்ப்பு வந்து அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்றது தெரியல. வாய்ப்பே வராது. இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம்லங்க வாய்ப்பே
இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வருது, இந்த மாதிரி கதைக்கு தான் வருது. இப்ப இந்த வர்ஷா இருக்கே, அந்த வர்ஷா பொண்ணுக்கு இது ஒண்ணுதான் கதையா? அவளுடைய வாழ்க்கை சுயசரிதத்தை தவிர அவளுக்கு வேற கதையே கிடையாதா? அப்படின்னா அவங்கலாம் சினிமால ஒரு கதையோட வரவங்கலாம் சினிமாவுல வரவே மாட்டாங்க. அதுவும் பெரிய டைரக்டர் கிட்ட வந்து இந்த பொண்ணு பல வருஷமா வொர்க் பண்ணியிருக்கு. நெறைய கதை இருந்திருக்கும். ஆனா எந்த கதைய தெரியுமா அவங்க கிரீன் லைட் பண்ணுவாங்க? இந்த கதைய தான் கிரீன் லைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் தான் சொல்றேனே, நல்ல ரோலு அ அ இப்போ சங்கர் சார் வந்து அவரும் வந்து தனக்கு தெரிஞ்ச அவரும் வந்து பிராமின்ஸ் நடுவுல இருந்தவரு. அவர் தன்னுடைய படங்கள்ல வந்து உயர்வா கட்டிடுவாரு. அவர வந்து இவங்களுக்கு பிடிக்காது. அவர வந்து பார்ப்பன அடிவருடி அப்படின்னு திட்டுவாங்க. பட் இப்போ இவங்களுக்கு யாரெல்லாம் வேணும் தெரியுமா? எஸ்.வி. சேகர் இந்த மாரி ஆட்கள் எல்லாம் தான் வந்து நீங்க வந்து ஊக்குவிச்சு பெரிய ஆளு. ஏன்னா, உங்க ஆளு தானே, உங்க ஆளு தானே. இவங்கலாம் உங்க ஆளுங்க கிடையாது. இவங்கலாம் இன துரோகிகள். இவங்க பண்றது இல்ல அடிமுட்டாள்கள். ஏன்னா இவங்க பண்றதுடைய பின் விளைவுகள் இவங்களுக்கு புரியல. யாருமே அங்க எங்கேயாச்சும் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு ஒரு தங்க மல்லாந்து தங்க மேலேயே உமிஞ்சிக்கிறதுக்கு சமானமான ஒரு வேலைய ஒவ்வொரு சமூகத்துல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரையுமே அந்த சமூகம் ஒப்புக்கொள்ளாது. இது மூலமா என்ன இவங்க நிரூபிக்க முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இத ஃபெஸ்டிவலுக்கு வேற அனுப்புறாங்களாம். அந்த ஃபெஸ்டிவல்ல பார்த்தா தங்கலான் போன்ற படங்களும் போயிருக்கு. தங்கலான்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட படங்கள். ஒருவேளை அது கலை நயத்தோட அது பார்க்கப்படுமோ என்னவோ. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட கதை அங்க வந்து ஒரு பெண்ணின் கதையா தான் பார்க்கப்படும். அதுவும் ஒரு தமிழ் பெண்ணின் கதையா தான் பார்க்கப்படும். அங்க வந்து சப்டைட்டிலோட தான் பார்க்க போறாங்க. அதுல வந்து இந்த பிராமின் ஸ்லாங்கோ, குறியீடுகளோ அங்க இருக்கிறவங்களுக்கு புரிய போறதில்ல. ராட்டர்டாம்ல. அப்ப எதுக்கு இது இங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத ஆணி தானே அது. கதைக்கு தேவையில்லாத ஒரு கதைக்களம். எனக்கு தெரிஞ்சது தானே பண்றேன். எனக்கு தெரிஞ்சது தான் பண்றேன்னா, உனக்கு தெரிஞ்ச அப்ப எந்த ஸ்கூல்ல தெரிஞ்சு நீ பண்ணிருக்க? ஸ்கூல் போடணும் கேஸ் அந்த பொண்ணு மேல. எந்த ஸ்கூல்ல இப்படி எல்லாம் நடக்குது? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தல் எப்படி பாக்குறீங்க? போட்டியிடுவது 2 கட்சிகள் தான் அப்படின்றது முடியும். என்னன்னா ஆளுகின்ற திமுக, எதிர் திசையில நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இருக்காரு. ஈவேர அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார் அந்த களத்துல. அவருடைய மண் என்று சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஈரோடு வந்து பெரியார் மண்ணா? பெரியாருக்கு முன்னாடியே ஈரோடு வந்து ராமானுஜனுடைய மண், திருப்பூர் குமரனுடைய மண், தீரன் சின்னமலையுடைய மண். அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ஈரோடுனா உடனே உங்களுக்கு வேற என்ன எதுவுமே ஞாபகம் வராதா? சில சமயம் ரொம்ப நல்ல விஷயங்களும் ஞாபகம் வரும். ரொம்ப மோசமான விஷயங்களும் ஞாபகம் வரும். ஒரு இடத்த பார்த்தா. அந்த மாதிரி வேணா நம்ம கணக்குல வச்சுக்கலாம். சீமான் அவர்கள நான் வீரன்னு சொல்லுவேன். எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி தான் பணத்த குடுத்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி விலகி இருக்காங்க. நான் சொல்லல. அரசியல் கட்சிகள் அத காரணமா பண அரசியல், அதிகார அரசியல் இதுல வந்து இடைத்தேர்தல் எப்பவுமே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறாங்க. குறிப்பா திமுக தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா காங்கிரஸ் கிட்ட இருந்தது சீட்டு. ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மறைவுக்கு பிறகு உள்ள கருகும் போச்சு நொல்ல கண்ணாங்கிற மாதிரி அதையும் புடுங்கி திமுக எடுத்துக்கிச்சு இப்ப. அவங்க தான் இங்க வந்து அவங்களுக்கு வந்து அங்க ஒரு பல மந்திரிமார்கள் வேற அந்த பெல்ட்ல இருந்து வர்றாங்க. இறக்கியிருப்பாங்க. மொத்த வித்தையும் இறக்கியிருப்பாங்க. நாங்க வந்து ஜெயிக்க முடியாது. அதிமுக வந்து ஒதுங்குது. ஆனா விஜய் அவர்கள் போட்டி போட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தாவேக்கா வந்து இந்த இடத்துல இடைத்தேர்தல். ஏன்னா அவங்க வந்து இப்போ நேரடியா அப்படியே நேரா வந்து எலெக்ஷனை பார்த்து நேரடியா சிஎம்மா தான் போவேன் அப்படின்னு அவர் பேச்சு இப்பெல்லாம் சமீப காலமா அப்படி இருக்கு. அவருடைய முதல் கன்னி பேச்சு மேடை பேச்சை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். பட் போக போக அவருடைய செயல்பாடு மற்றும் அறிக்கைகளை பார்க்கும் பொழுது இது என்னடா இது திமுகவை பிரதி எடுத்த மாதிரியே இவர் வந்து சில விஷயங்களை சொல்றாரு செய்யறாருன்னு ஒரு ஏமாற்றம் எனக்கு வருது. ஒருவேளை திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள், திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களை கவருவதற்காக அதே போன்ற செயல்பாடு அவர் வெளிப்படுத்துறாரா என்னன்னு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் ஈரோடு இடைத்தேர்தல்ல அவர் போட்டி போடாம விலகினது அவருக்கு கொடுக்கப்பட்ட
ரொம்ப தப்பான ஒரு அறிவுரை. இத பார்த்திருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அத வச்சு அவர் வந்து ஏன்னா தோத்தா யாருமே அத பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா புது கட்சி. ஒருவேளை ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்கன்னா, கமலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 10% வாங்கி காமிச்சப்போ எப்படி புகழ்ந்தாங்க? அந்த மாரி புகழ்ந்திருப்பாங்க. ஜெயிச்சு கீச்சு வச்சுட்டாருன்னா, விஜய்க்கு இருக்கிற பயங்கர மாஸ்ல அந்த இதுல ஜெயிச்சு கீச்சு வச்சுட்டாருன்னா, ஏன்னா திமுகவுக்கு எதிரா அதிமுக போட்டி போடலங்கும் பொழுது, அந்த இடத்துல திமுகவுக்கு எதிராக நான் இருப்பேன்னு இவர் சொல்லும் பொழுது, பாஜகவும் இல்ல. ஒரு ஒரு மாற்றாக இவர் அந்த இடத்துல இவர் தன்னை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்ப விட்டுட்டாரு. அந்த வாய்ப்ப தவறாம சூப்பரா புடிச்சுக்கிட்டது சீமான். ஆனா அவரு விஜயோட வாய்ப்ப புடிக்கணும், பாஜகவோட வாய்ப்ப புடிக்கணும் அப்படின்லாம் அவர் செய்யல. சீமான் எப்பவுமே செய்யறத தான் செஞ்சிருக்காரு. அவர் வீரன், அவர் நேர்மையானவர். எப்பவுமே அவரு சாதி பார்த்து வேட்பாளர் வைக்க மாட்டாரு. தேர்தல புறக்கணிக்க மாட்டாரு. எப்பவுமே 234 இடத்துலயும் தோல்வி அப்படின்னு தெரிஞ்சாலும் அவர் வந்து பணம் குடுக்க மாட்டாரு. அதே போல இந்த வாட்டியும் ஒரு போட்டின்னு வந்துட்டா பின்வாங்கிறது கிடையாது. ஒரு பெண்ண ஒரு இளம் படித்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ண அங்க அவர் வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை, பெரியத்தனம் வேணும். சீமா ஒரு பெரிய மனுஷன். அதுக்கு வந்து இதையெல்லாம் தாண்டி ஈவேராவை பற்றிய விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றதான வாக்குகள் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்றதான கேள்வி. இல்ல அது வந்து விமர்சனம் நீங்க சொல்றீங்கங்க. இப்பதான் ஒருத்தர் உண்மைய பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இத்தனை வருஷமா பெரியார் வந்து என்ன பண்ணாருன்னு உலகத்துல யாருக்காச்சும் தமிழ்நாட்டுல தெரியுமா? நீங்க என்ன இப்ப இந்த சமீப காலமாக இப்ப நாம எல்லார்கிட்டயும் கேட்கிறோம் இல்ல, அவர் என்ன பண்ணாருன்னு. இப்படியெல்லாம் நீங்க பேசுறதுக்கு பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி காரணம்னு கேளுங்க. அடுத்த கேள்வி எப்படி காரணம்னு கேளுங்க. அதுக்கு பதில் வராது. இல்லனா நீங்க வந்து பெண்கள் படிச்சதுக்கே பெரியார் தான் காரணம். நான் எப்பவுமே கேட்பேன், பெண்கள் படிச்சதுக்கு பெரியார்லாம் காரணம்னா, அப்ப பாரதி யாரு? சிஸ்டர் சுப்புலட்சுமி யாரு? முத்துலட்சுமி ரெட்டி யாரு? சரி அதெல்லாம் விடுங்க. ஔவையார் யாரியா? ஒருவேளை பெரிய ஈவேராவை கேட்டுத்தான் ஔவையார் வந்து ஆத்திச்சூடி எழுதுனாங்களோ என்னவோ தெரியலையே. அப்படி ஒரு ஒரு பயங்கரமா பெரியார் வந்து தான் தமிழ்நாட்டுல தமிழனுக்கு என்ன பண்ணாரு அவர் தமிழருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தா இப்ப ஒன்னொன்னா வெளியே வருது. அவர் வந்து திமுகவையும் அண்ணாவையும் மிக கேவலமாக திட்டியிருக்கிறார். பெண்களை மிக போக பொருளாக சித்தரிச்சிருக்கிறாரு. பிராமணர்களை வந்து ஒட்டுமொத்தமா கூண்டோட அந்த சமூகத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு ஹிட்லர் மாதிரி பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இன்னைக்கு ஈவரா அதே பேச்சுக்களை இன்னைக்கு உயிரோட இருந்தா அவர்லாம் வந்து கஸ்தூரி வந்து அரசியல் ரீதியா ஒரு கருத்தை சொன்னா அது இந்த காலகட்டத்துல அது வந்து சிலருக்கு பிடிக்காம போச்சுன்னதும் கஸ்தூரிய கொண்டு போய் ஹேட் ஸ்பீச் அப்படின்னு வழக்கு போட்டாங்கல்ல. பெரியார் பேசினதை எல்லாம் எடுத்து பார்த்தா இன்னைக்கும் தீக்காக்காரங்க வன்மத்தையும் வெறுப்பையும் உமிழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஜாதி வாரியா வன்மத்தை உமிழ்றாங்க, மத வாரியா வன்மத்தை உமிழ்றாங்க, மொழி வாரியா வன்மத்தை உமிழ்றாங்க. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அதுக்கெல்லாம் வந்து இத்தனை நாள் இப்போ திமுக ஆட்சியில் இல்லாத காலத்துல இந்த மாதிரி பேசக்கூடிய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், ராடிக்கல் எலிமெண்ட்ஸ பெருசா கண்டுக்காம கடந்து போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ், அது எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இபிஎஸ் ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், அவங்க வந்து இதை வந்து பெருசுப்படுத்தல. ஆனா இன்னைக்கு கிளி ஜோசியக்கார, பாட்டி, பூ விற்கிறவங்க, யூடியூப் சேனலு இல்லைன்னா கஸ்தூரி, இப்படி யார் வாயை திறந்தாலுமே அதை பெருசாக்கி அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த நேரத்துல நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? சோ காலம் மாறி போன நேரத்துல இவங்களுடைய ஐடியாலஜி அப்ப என்ன? ஆரம்ப காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட வன்முறையும் அச்சுறுத்தலையும் ஆதரிச்ச ஊக்குவித்த ஐடியாலஜி தான் இது அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அதனால சீமான் வந்து பெரியார விமர்சனம் பண்றாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப காட்டமா உண்மையா பேசுறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இன்னும் சொல்ல போனா பெரியார் அப்படிங்கிற பேர் கிடையாது. பெரியார வந்து புரிஞ்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன். சரி. இது ஜனநாயக கடமை. சீமான் அவர்கள் செய்வது மிகப்பெரிய ஜனநாயக கடமை. அதுக்கு வந்து பாஜக ஆதரவு இருக்கு, படிச்சவங்க ஆதரவு இருக்கு, மக்களுடைய ஆதரவு இருக்கு. ஏன்னா அது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அவர் பேசுவதன் உண்மை புரியும். மிக்க நன்றி மேடம். பல கேள்விகள் உங்கள் தரப்புல, உங்கள் பார்வையில எல்லா கேள்விகளுக்கும் அருமையான பதில்கள். மிக்க நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி. நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.